Hi friends, welcome to Tamil Tech Hub YouTube channel. நாங்கள் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறது வந்து எக்ஸலில் ஷார்ட்கட் கீஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸலோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிக்கும். இப்போ அதில் முதலாவது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கொண்டு சொன்னால் டேட்டா ஈக்கிற ஒரு ஏரியாவில் கிளிக் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த டேட்டாவுக்கு வந்து border போட்டுக்கணும்னு சொன்னால் அந்த டேட்டா ஈக்கிற டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி HBAன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து border கிடச்சிடும். அதே மாதிரி தான் ஈக்கிற borderரை கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஈக்கிற டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி HBNன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த border கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த டேட்டாக்கு வந்து ஃபுல்லாக டேபிள் ஒன்று போட்டுக்கணும்னு சொன்னால் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டேபிள் கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த டேட்டாவோட டோட்டல் எடுக்கணும் கீழே. இப்போ டோட்டல் எடுக்கணும்னு சொன்னால் டோட்டல் வர வேண்டிய ஏரியாவை செலக்ட் பண்ணி டேட்டாவில் ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஈக்குவல் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டோட்டல் எக்ஸாக்ட் டோட்டல் கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் டேட் இந்த டேட் எடுக்கணும்னு சொன்னால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கோலன் அடிச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட் டேட் கிடச்சிடும். அதே மாதிரி தான் டைம் எடுக்கணும்னு சொன்னால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி கோலன் அடிச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸாக்ட் டைம் கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து இந்த கொலம் வந்து சரியாக இல்லை. அதை சரியாக செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக டேட்டாவை செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி HOI அடிச்சிங்கன்னு சொன்னால் சரியாக வரும். அதே மாதிரி தான் இந்த பாருங்கள் இந்த ரோ வந்து சரியாக இல்லை. அதே மாதிரி டேட்டாவை செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு HOAன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரோஸும் சரியாக கிடச்சிடும். இப்போ அதே மாதிரி தான் குயிக்காக நம்பர் சீக்வன்ஸ் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண சொன்னால் இப்போ பாருங்கள் அந்த 1 இருக்குது. அந்த 1 செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டே கீழே ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 2 3ன்னு நம்பர் ஓடஸில் கிடைக்கும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து ஈக்கிற செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கொண்டு சொன்னால் ஈக்கிற செல் ஏரியா ஒரு இடத்த கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் அதே மாதிரி கொலமை செலக்ட் பண்ணு சொன்னால் கொலம்பில் ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை பிடிச்சி ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சில நேரம் நீங்கள் வந்து இந்த மேலே இந்த ரிப்பன் வந்து ஹைட் ஆகும். அதை எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு தெரியாமிக்கும். அது எப்படின்னு சொன்னால் அந்த மேல் இதில் சரி ஒரு ஏரியாவில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரிப்பன் வரும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ரிப்பன் ஹைட் ஆகும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு டேட்டா வந்து தனி கலரில் காட்டணும்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி H+H அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தனி கலரில் காட்டும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏரியா வந்து இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக அந்த போல்ட்டில் காட்டணும்னு சொன்னால் அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி B அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போல்ட்டில் காட்டும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு டேட்டாவுக்கு வந்து ஃபில்டர் போடணும்னு சொன்னால் நீங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி L ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபில்டர் கிடச்சிடும். அதை கேன்சல் பண்ணு சொன்னால் திரும்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் L அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது திரும்ப இல்லா போயிடும். இப்போ அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து குயிக் சார்ட் ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் இந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணி F1 அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபுல்லாக டேட்டாக்கு அவுட்லைன் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவுட்லைன் border கிடச்சிடும். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் border இந்த border ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு அண்டர்ஸ்கோர் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது போயிட்டுரும். அண்டர்ஸ்கோர் அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து border போயிட்டுரும். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு வந்து ஒரு அண்டர்லைன் ஒன்று போடணும்னு சொன்னால் அண்டர்லைன் போட வேண்டிய ஏரியாவை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் +U அடிச்சிங்கன்னு சொன்னால் சரி.
அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து திக் பாக்ஸ் ஒன்று border போடணும்னு சொன்னால் நீங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி HBTன்னு அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திக்ஸ் பாக்ஸ் வந்துடும். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபார்மட் இட்டாலிக் இதெல்லாம் ஃபார்மட் வந்து இட்டாலிக் ஃபொண்ட்டில் வரணும்னு சொன்னால் டேட்டாவை செலக்ட் பண்ணி Ctrl+I அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபொண்ட்டில் கிடைக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு குயிக்காக சேவ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வந்து F12 அடிச்சிங்கன்னு சொன்னால் சேவ் பண்ண வேண்டிய இடத்த கேட்கும். அதை கொடுத்து சேவ் கொடுத்து கொண்டீங்கன்னா சரி. இதை டேட்டா வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஒன்று எடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கொண்டு P அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரிண்ட் ப்ரிவியூ வரும். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி. இது மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.